Praise the Lord. கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஓ நன்றி. நாம் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களா? இந்த பாடல் அப்படி சொல்லுது. உணர்ந்து பாடி துதிப்போமா? நன்றி அப்பா, ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன். அபிஷேக ஒளிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். அபிஷேக ஒளிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். சசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் பலனானே, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் பலனானே. நான் அபிஷேக ஒளிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையை நம்புபவன். நான் உங்க அபிஷேக ஒளிவ மரம்ப்பா. என்ன ஒளிவ மரமா வச்சிருக்கிறது நீங்க, உங்க ஆலயத்துல நடப்பட்டு வச்சிருக்கிறீங்க. அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். எனக்கு தகுதி கொடுத்திருக்கிறீங்க, என்னை உயர்த்தி வைத்திருக்கிறீங்க. இந்த காலவில் பாரங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தபோது இந்த எண்ணம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்னு சொன்னான். இத அவன் மனதிலே தியானிப்பான் என்று சொன்னான். வெற்றி நிச்சயம். இன்றைக்கு முதல் வாசனத்துல வார்த்தையில எங்களை உயிர்ப்பீங்க. செத்து போன எண்ணங்கள், செத்து போன நம்பிக்கைகள் உயிர் பெறட்டும். ஆமென், ஆமென், ஆமென். தேவஜனமே, 2 நாளாகமும் 14 அத்தியாயம் 11 வசனம். 2 Chronicles chapter 14 verse 11. ஆசா இப்படியா சொல்றாரு. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி சொல்றாரு, கர்த்தாவே, பலம் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ரொம்ப அற்புதமா ருசி பார்த்து அனலைஸ் பண்ணி சொல்றார். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசல. அவர் சரித்திரத்தை கேட்டிருக்கிறார், பார்த்திருக்கிறாரு, அனுபவிச்சிருக்கிறாரு. 2 விஷயத்தை கையாளுறாரு. ஒன்று, பலம் உள்ளவன். இன்னைக்கு பலம் உள்ளவன் இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லா துறையிலும் இருக்குது. திறமை, பணம் பலம் இல்லையா, ஆட்கள் பலம், பலவிதமான பலம் உள்ள காரியங்கள் அவங்க கரத்தில் இருக்கு. ஆனால் அது கூட தோத்து போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. பாருங்க, சவுல் ராஜா ஏகப்பட்ட விஷயங்கள்ல அவருடைய காரியத்தை பார்ப்பீங்கன்னா அநேக போர்களை கையாண்டு வெற்றி எடுத்தார். அது பெரிய விஷயம். தோத்துட்டு வரல. சவுல் ராஜா ஒரு திறமசாலியாக காட்சியளிக்கப்பட்டார். ஆனால் கோலியாத்தை பார்த்துன்னா ஏன் ஒரு நெருடல், ஏன் ஒரு தோல்வி, பயம், முயற்சி எடுக்கல. என் கர்த்தர் பெரியவரியா, நான் வாரேன், நான் தோத்து போறதா சரித்திரமே கிடையாது, நீ தோத்து போவ. நான் தோத்து போறதா இருந்தால் தானே பயப்படணும். ஏன்னா
இந்த யுத்தம் என்னோடது இல்லை, என் கர்த்தர். இப்படின்ற ஒரு மனப்பான்மை இல்லை. அப்போ பலமுள்ளவனா இருக்கிறான், அவன் கடவுளுக்குள்ள அந்த தொடர்பு இல்லாதனால பலவீனப்பட்டு போகிறான். பயம் வருது. நல்லா கவனிங்க. ஏதேதோ பலன் சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரெயின் பண்ணுறாங்க. அதெல்லாம் நல்லதுதான். எந்த ஒரு மனுஷி அவன் கர்த்தரை விட்டு விலகுறானோ, அவன் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரி, அவன் தோற்று போவது உறுதி. அவன் அவ்விதமாய் பலவீனப்படுத்தப்படுவான். அவர் பாருங்க, கர்த்தர் தாவீதை கொண்டு தான் பெரிய காரியத்தை சொன்னார். சாதாரண ஒரு ஆள், போரை பற்றியே தெரியாது, கத்தியை பிடிக்கவே தெரியாது, நிறைய விஷயங்கள் தெரியாது. ஆனால் அவனை கொண்டு செஞ்சுட்டாரு. ஏன்னா அவனுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரு. கர்த்தர் இருந்தனால அவன் பலமுள்ளவனாக இருக்கிறான். ஒரு சில விஷயம்னா ஆச்சரியமாக இருக்குது. கத்தியவே தூக்க தெரியாது, அதை போட்டுட்டு நடக்கவே முடியாதவன் போருக்கு போய் கோலியாத்தை வின் பண்ணுன அவன் பட்டயத்தை உருவுறான். இவன் பட்டயத்தை எடுத்துகிட்டு போல. அவன் பட்டயம் ஸ்பெஷல் பட்டயம். அவன் தூக்குற மாதிரி இருக்கும், நம்மனா தூக்க முடியாது. ஆனால் அதையே தூக்கி பறந்து கட்டினான், தலையை வெட்டினான். அல்லேலூயா, ஆமென், ஆமென். ரெண்டாவது, பலனற்றவனாகிலும். பாருங்க, இப்போ திரும்பி தாவீதை பற்றியே சொல்கிறேன். தாவீது தேவ சமூகத்தில் இருந்து அதில் தான் பலனே தவிர, இந்த போரை பற்றி, இந்த யுத்திகளை பற்றி, அவன் வாள் சண்டை, அந்த சண்டை, இதில் அவனுக்கு தேர்ச்சி அல்ல. அவன் தேர்ச்சி பட்டதெல்லாம், அவன் அனுபவித்ததெல்லாம், அவன் கொண்டாடினதெல்லாம், அவன் செலவழித்ததெல்லாம் தேவ சமூகம். ஆகவே பலனற்ற அவன் பலமுள்ளவனாக மாறுறான். ஏன்னா கர்த்தருக்கு உதவி செய்வது லேசான காரியம். இது ஏதோ அதிர்ஷ்டம் இல்லைங்க. ஏதோ ஒரு காரியம் நல்லது செஞ்சால் நல்லது நடக்குன்றாங்க பாருங்க, அதெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய கரம் அவன் மேலே இருக்குது. ஆக கடினமானதுனால் லேசாக மாறுது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எனக்கு அது இல்லை, இது இல்லை, இது இருந்தால் நான் முன்னேறி இருப்பேன், இது இருந்தால் இன்றைக்கி இந்த தரித்திரம் இருக்காது, இதெல்லாம் சொல்கிறத நிறுத்திட்டு இன்றைக்கி அந்த ஆசா சொல்கிறத போல பலமுள்ளவனாக இருக்கட்டும், பலனற்றவட்டாக இருக்கட்டும், ஆனால் என் கர்த்தர் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். நான் கர்த்தரை நம்புகிறேன். இன்றைக்கி நம்புகிறீங்களா? உங்கள் காரியம் எவ்வளோ பெருசாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு திராணி இல்லை, பலன் இல்லாமல் இருக்கட்டும், ஒன்று செய்யுங்க, கர்த்தரை நம்புங்க. அவருக்கு லேசான காரியம் செய்து முடிப்பார். God bless you. Bye-bye.